ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்கிற வார சந்தை. ஆமாங்க, நம்ம ஊரில் வார சந்தை போடுற மாதிரி மலேசியாலேயும் வார சந்தை போடுறாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் பினாங் அப்படிங்கிற மாநிலத்தில் உள்ள வார சந்தை தாங்க. இந்த வார சந்தையில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நீங்கள் பார்க்குறது எல்லாமே ரொம்ப அபூர்வமான பழங்கால பொருட்களுங்க. இது எல்லாமே விற்பனைக்கு. இந்த ஆமையெல்லாம் பாருங்கள், ஆமையில் கடிகாரம், அந்த டெலஸ்கோப்பு, இந்த ஃபோன் மாடலு, அயன் பாக்ஸு, இந்த கிளாக்கு, பாதி ஐட்டம் என்னன்னே தெரிலங்க. இதெல்லாம் பழைய காலத்தில் பாட்டி காலத்தில் பார்த்தது. அதோடு இந்த வார சந்தையில் இந்த மாதிரி பழங்கள் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். அப்புறம் இந்த மாதிரி வீட்டு ஐட்டங்கள், தேவையான பொருட்கள் எல்லாமே ரொம்ப சீப்பாக இருக்கும். டைரெக்டாக வந்து அவங்க ஃபார்மெட்லேருந்து வர்றது கூட சொல்லலாம். ஸோ இந்த வார சந்தையை பார்த்திங்கன்னா சண்டே போட்டிருந்தாங்க. ஸோ எவ்ரி சண்டே ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்க ஒதுக்கி வச்ச இடத்துல போடுவாங்க. ஸோ அந்த சண்டே அப்போ நான் போயிருக்க போது எடுத்தது தான். அதோடு இங்கே பாருங்கள், எலக்ட்ரானிக் ஐட்டம், பேக்கு, இந்த மாதிரி நம்ம ஊரில் போட்டு விற்கிற மாதிரி ரோட்டில் போட்டு விற்கிறாங்கங்க. எல்லாமே ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. பட் இதில் இருக்கிற பொருள்லாம் நமக்கு தேவை அப்படின்னா நம்ம அங்கேயே செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாங்க. ரொம்ப இதில் எதுவுமே கேரண்டிலாம் கிடையாது. ஸோ அங்கே இருக்கிற ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டும் கிடையாது. அங்கே இருக்கிற பொருள் ஒர்க் ஆகி நமக்கு அது யூசேஜாக இருந்துச்சு அப்படின்னா வாங்கிக்கலாம். இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம், பேண்ட்டு, ஜீன்ஸு எல்லாமே, இந்த டைப்பிங் மிஷின்லாம் பாருங்கள். ப்ராடக்ட்டு இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்துன்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ப்ரைஸை ஆர்கியூ பண்ணி வாங்கிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ வீக்லி நீங்கள் இந்த மாதிரி சந்தையை எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டிலையும் போடுறாங்கங்க. இந்த சந்தையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த பேட்ஸ் இதெல்லாம் போட்டு விற்கிறது தாங்க. இதில் எல்லா குருவி வகையும், வளர்க்குற முயல், எலி, இந்த மாதிரி நம்ம என்னென்ன சொல்லுவோமோ எல்லாத்தையுமே இதில் விற்றாங்கங்க. அதுக்கேற்றான ஃபுட்டு, அக்சசரிஸ் எல்லாமே இருந்துச்சு. அதோட பார்த்திங்கன்னா அந்த மீன் ரெடிமேடாக அவங்க பேக்கெட் பண்ணி போட்டு ஒரு பாக்கெட் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கலர் மீன் இதை போட்டு விற்றாங்க. எனக்கு அதை பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஊரில் வார சந்தை போட போது இந்த மாதிரி சில ஐட்டங்கள் விற்றாலும் நல்லா உங்களுக்கு சேல்ஸ் ஆகும். இந்த வார சந்தையில் உங்களுக்கு எல்லா நாளும் எல்லா கடையும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். தேவையான காய்கறி ஐட்டங்கள், பழங்கள் ஐட்டங்கள் மட்டும் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பட் எல்லா ஐட்டமும் எப்போது இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்பப்போ உங்களுக்கு பிடிச்ச பொருள் இது இருந்துச்சுன்னா அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நான் ப்ராங்க் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இந்த மாதிரி வார சந்தையை தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஸோ மலேசியாவில் பினாங் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் எப்படி தனித்தீவாகி அதை நம்ம இணைச்சி வச்சுருக்கோமோ அந்த மாதிரி ஒரு இடம் தாங்க இது. ஒரு தனித்தீவு இணைச்சி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.